பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்னும் சில நொடிகளில் அனைத்து கட்சி கூட்டம் துவங்க இருக்கிறது. தாக்குதல் குறித்தும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விளக்குகிறார் ராஜ்நாத் சிங். பஹல்காம் தாக்குதல் இந்த விவகாரத்தில் முக்கிய முடிவுகள் இந்த கூட்டத்தின் வாயிலாக எடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அறிகிறோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் இதில் முக்கிய பங்காற்றுகிறார்கள் இந்த கூட்டத்தில். இது பற்றிய கூடுதல் கள விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ஓவர் டு யூ ரமேஷ். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன விவரிங்க? ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக மத்திய அரசின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அனைத்து கட்சி கூட்டம் துவங்கி இருக்கிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய நூலக கட்டிடத்தில் இந்த கூட்டம் துவங்கி நடைபெற்று வருகிறது. அரசின் சார்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, திமுக சார்பில் எம்பி திருச்சி சிவா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சுதீப் பந்தோபாத்யா, இப்படி பல்வேறு கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் 5 எம்பிக்களை கொண்ட கட்சிகளுக்கு மட்டுமே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் எப்படி நடைபெற்றது, இதற்கான காரணம் என்ன, உளவுத்துறை சார்பில் ஏதேனும் அது சுணக்கம் இருக்கிறதா, அதில் ஏதேனும் தவறு நடந்திருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் அனைத்து கட்சிகளுக்கும் அரசின் சார்பில், அமைச்சர்கள் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட இருக்கிறது. இந்த விவகாரத்தில் இதுவரை இந்தியா எடுத்துள்ள நடவடிக்கைகள், அந்த பாதுகாப்பை இந்தியா எப்படி அதிகரிக்க போகிறது, இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் அங்கு நடைபெறாமல் இருக்க என்ன அரசு என்ன செய்ய போகிறது அல்லது என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தெல்லாம் அனைத்து கட்சிகளுக்கும் மத்திய அமைச்சர்கள் விரிவாக எடுத்துரைக்க இருக்கிறார்கள். இது சிக்கலான ஒரு நேரம். இந்த நேரத்தில் அரசியல் கட்சிகள் இதில் அரசியல் செய்யாமல் அரசு எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு அனைத்து கட்சிகளும் துணை நிறுத்த வேண்டும், உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அரசின் சார்பில் பொதுவாக கோரிக்கை விடுக்கப்படும். பல்வேறு கட்சிகளின் சார்பில் தங்களுடைய சந்தேகத்தை கேட்பார்கள், அதே போல் தங்களுடைய கருத்தை முன்வைப்பார்கள். நிச்சயமாக இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள், அதற்கு பின்னால் இருப்பவர்களை கண்டுபிடித்து நிச்சயமாக விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள். இறுதியாக அரசு எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் நாங்கள் நிச்சயம் இதில் எங்களுடைய உறுதுணையை நாங்கள் வழங்குவோம் என்று அரசியல் கட்சிகளின் சார்பில் அரசுக்கு ஒரு ஆதரவு கரம் என்பது ஈட்டப்படும். ஏனென்றால் இது போன்ற நாட்டினுடைய பாதுகாப்பு சிக்கலான ஒரு தருணங்களில் யாரும்